வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நீட்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மாணவருக்கு தடையாக இருப்பது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சம்ஸும் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கஷ்டமான கான்செப்டும் தான். ஸோ அதை மாணவர்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீட் ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்பர் 4th கொஸ்டின். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the length and the width of rectangular room are measured to be 3.95 plus or minus 0.05 meter and 3.05 plus or minus 0.05 meter respectively. The area of the floor அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த சம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எரரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரூலை நம்ம பார்த்துக்கலாம். என்னன்னா, z is equal to x into y ன்னு வச்சுக்கலாம். இப்படி வேணா a is equal to b into c ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? a is equal to b into c ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இதோட ரிலேட்டிவ் எரர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெல்டா a divided by a is equal to டெல்டா b divided by b plus டெல்டா c divided by c. இதை எப்போதுமே மறந்துடாதீங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ காம்பினேஷன் ஆஃப் எரர்ஸில் வந்து நான் 3 ரூல் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவை இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது 2 ஃபிசிக்கல் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணும்போது மூணாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துலையும் வரக்கூடிய ரிலேட்டிவ் எரரோட சம்மேஷன், அதாவது அடிஷனாக இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இங்கே லென்த்தை பொறுத்த வரைக்கும், அதாவது லென்த்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.95 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 மீட்டர். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி விட்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம விட்த்துன்னு சொல்ல வேணாம், பிரெத்துன்னு எடுத்துக்கலாம். பி ப்ளஸ் டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 3.05 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 மீட்டர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரெண்டுமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். ரைட்டா? ஸோ இதை பாருங்க, இதே மாதிரியே இருக்கா, அந்த கான்செப்ட் மாதிரியே புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதில் நான் ஏன் தான் போட்டிருக்கேன், அங்கேயும் ஏன் தான் வந்திருக்கு. ஸோ இதில் பிசின்னு போட்டிருக்கிறது பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் அண்ட் பிரெத்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர் ஆனது எல்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர் பிளஸ் பியில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரருக்கு என்னவா இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம சம்மையை செய்ய போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் என்னது? 3.95 இன்ட்டு பிரெத் எவ்வளவு கேட்டீங்கன்னா 3.05. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். 12.0475 கிடைக்கும் மீட்டர் ஸ்கொயர். இது நம்ம அப்ராக்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? 12.05 எடுத்துக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 05 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலேட்டிவ் எரர் இன் ஏ பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ டெல்டா ஏ டிவைட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆஃப்கோர்ஸ் தெரியும் டெல்டா எல் டிவைட் பை எல் பிளஸ் டெல்டா பி டிவைட் பை பி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? ஸோ இதை தான் நம்ம ஃபார்முலா ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். ரைட்டா? அப்போ டெல்டா ஏ தெரியாது நமக்கு, டிவைட் பை ஏவோட வேல்யூ கூட நமக்கு தெரியும், அதை கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எவ்வளவு? 12.05. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே டெல்டா எல் எவ்வளவு? 0.05 டிவைடட் பை 3.95. நம்ம தானே பார்த்தோம் இல்லையா? இங்கே கூட எழுதிருக்கேன் பாருங்க. எவ்வளவு? 3.95 பிளஸ் ஆர் மைனஸ் 0.05. சரிங்களா? அப்போ 0.05ன்றது டெல்டா வேல்யூ, அதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 3.95. சரிங்களா? அதே மாதிரி டெல்டா பியோட வேல்யூ என்னது? அதுவும் 0.05 தான். பியோட வேல்யூ 3.05. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதையும் நம்ம அங்கே ஆல்ரெடி எழுதி வச்சுக்கோம். சரிங்களா? சம்பளம் கொடுத்துருக்காங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா? அப்போ இதை இதால டிவைட் பண்ணி பிளஸ் இதை இதால டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்றத நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? சார் இதெல்லாம் அநியாயம் சார், நீங்க மட்டும் வேகமாக கால்குலேட்டரை பார்த்துறீங்க, எங்களை மட்டும் செய்ய சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோட டயத்தை குறைக்கணுன்றக்காண்டி தான் நம்ம என்ன பண்றோம், கால்குலேட்டரில் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? அப்போ இந்த வேல்யூ டிவைட் பண்ணி இந்த வேல்யூ டிவைட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 0.028 கிடைக்குது. சரிங்களா? அப்போ டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு இது மல்டிப்ளிகேஷன், இங்கே டிவிஷனில் இருக்குது, அங்கே போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 0.028 இன்ட்டு 12.05. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
வழக்கம் போல இதற்கும் நான் வேல்யூ வச்சிருக்கிறேன். எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.3374, that is taken as approximately 0.34 meters. சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ், புரியுதுங்களா? ரைட்டா? அப்போ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், ஏரியாவோட வேல்யூ தெரியும் 12.05. அதே மாதிரி இப்போ வந்து டெல்டாவோட ஏரியாவோட வேல்யூ தெரியும் 0.34. அப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்க, எங்கே இருக்கு? சியில் இருக்கு. புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஏரியா மேபி 12. இங்கே இருந்துச்சு 0.05 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.34 மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஈஸியாக இருக்கா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரமே சந்திப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? எழுதிக்கோங்க.